பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு இந்த ஓணம் பண்டிகையினுடைய முக்கியத்துவம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாமன அவதார திருநாளைத்தான் ஓணம் பண்டிகையாக கொண்டாடுகின்றோம். இது இந்துக்களினுடைய ஒரு பிரதான நோன்பாகும். ஓணம் பண்டிகையினுடைய மூலம் எப்படின்னு பார்ப்போம். ஒரு காலத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு சிவன் கோவில்ல ஒரு எலி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருந்தது. அது ஓடிட்டு இருந்த அந்த எலி அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய குத்து விளக்கு கிட்ட பக்கத்துல போய் அந்த தீபத்தினுடைய திரி பாதி எரிந்து கருகிற நேரம், ஒரு சில வினாடிகள்ல அந்த தீபம் அணையக்கூடிய தருணத்துல அந்த எலி அதனுடைய தலையினால் அந்த திரியினுடைய முனையை கொஞ்சம் முன்னால தள்ளி வருது. முன்னால தள்ளி வைக்கும் போது அந்த தீபம் திரி நல்ல எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது அதனால அந்த சாமிக்கு அந்த குத்து விளக்கு அணையாம எரியறதுக்கு ஒரு வாய்ப்பை எலியின் மூலம் கிடைத்தது. அதனால கடவுள் என்ன பண்றாரு, சிவபெருமான் அந்த எலிக்கு ஒரு வரம் கொடுக்கிறார். அடுத்த ஜென்மத்துல மிகப்பெரிய இடத்துல நீ பிறக்க போறேன்ட்டு. அதுதான் பிரகலாதன் வம்சத்துல பிரகலாதனுடைய பேரனாக மகாபலி சக்கரவர்த்தியாக அந்த எலி அடுத்த அவதாரம் எடுக்கின்றது. என்னதான் பிரகலாதனுடைய பேரனாக இருந்தாலும் அசுரனுக்கு உரிய இயல்பும் அந்த மூர்க்கத்தனமான கோபத்தனமான குணமும் அவனுக்கு கூடவே இருந்ததுனால, தவிர அவங்க அசுர குரு சுக்கராச்சாரியார் அவனை மகாபலியை மிகப்பெரிய பிம்பமாக வளர்த்தெடுக்க முனைகின்றார். குரு பக்தியிலே மிக மிக உன்னதமான பலி தன்னை ஒப்பு கொடுத்த அவன் குரு மேல அவ்வளவு பாசம் வைத்திருந்தாப்ல. அந்த மரியாதையினை கொண்டே மகாபலியை ஆட்டுவித்துக் கொண்டிருந்தார் சுக்கராச்சாரியார். அந்த பலி அசுர இயல்பும் பிரகலாதனுடைய பக்தியும் திரும்ப கொண்டிருந்தான். அதனால விஷ்ணு மேல அலாதியான பக்தியை கொண்டவன். அவன் குருவுக்கு கட்டுப்பட்ட மாணவனும் கூட. அசுரகுலத்து பாசமும் அதிகமாக எல்லாம் ஒருங்கிணைந்து இருந்தது. ஒரு கட்டத்துல சுக்கராச்சாரியனுடைய ஆலோசனைப்படி மிகப்பெரிய யாகங்கள் அதெல்லாம் செஞ்சு அதனுடைய பலனாக மகாபலி சக்கரவர்த்தி சக்தி மிக்க ஒரு ராஜாவாக்கினார். அதனால தவம் பெற்ற முனிவர்கள் கூட மகாபலியை அசைக்க முடியவில்லை. அதனாலதான் பேரே பலி சக்கரவர்த்தி மகாபலி சக்கரவர்த்தியாக மாறினார். யோகிகளும் முனிகளும் இல்லாத இடத்திலே அதர்மம் அதிகரிக்கும். தர்மத்தின் வடிவான அவர்கள் இருக்கும் வரை அதர்மம் அங்கு காலூன்ற முடியாது. இதனால அவங்களை குறி வச்சு சுக்கராச்சாரியார் அவங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தார். அதுக்கு மூல காரணமாக கேட்டலிஸ்ட் யாரு அப்படின்னா செய்பவன் பலி மகாபலி சக்கரவர்த்தி. சில முனிகளும் யோகிகளும் இது தவறு அதர்மம் சொன்னபோது இது என்னுடைய குருநாதர் உத்தரவு, நான் அப்படித்தான் செய்வேன்னு மகாபலி எதிர்க்கின்றார். ஒரு தவத்தில் சேர்ந்த ஒரு முனிவர், நீ எந்த குருவால பலமடைந்தாயோ அந்த குருவினை நீ மீறும் நாளில அழிவாய் என்று சாபம் இட்டு சென்றனர். அதை பிரபஞ்சம் செயலாக்கிய நாள்தான் இந்த ஓணம். சுக்கராச்சாரி விக்ரஜித் என மிகப்பெரிய யாகத்தை செய்தார். அந்த யாகத்தின் விளைவாக பறக்கும் ரதம், வெல்ல முடியாத ஆயுதம் என பல நவீன பொருட்கள் மகாபலிக்கு கிடைத்தது. விண்ணகம் சென்ற பலி வானலோகத்தையும் பிடித்து தேவர்களை எல்லாம் விரட்டி அடித்தார். எங்கும் அசுர ஆட்சி நடந்தது, தர்மம் இல்லை. ஒரே ஒரு அசுர சக்தியாக பேயாட்டம் ஆடிக்கொண்டிருந்தாப்ல. அதனால மூவுலகுக்கும் சக்கரவர்த்தி ஆனான். அதனாலதான் மகாபலி என்ற பெயர் அவனுக்கு வந்தது. அவன் அசுரனை தவிர மனதால் நல்லவன். தர்மத்தை தவிர எல்லாம் வாழட்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தை கொண்டவன். தன் நாட்டு மக்களுக்கு பொற்கால ஆட்சி வழங்கிக் கொண்டிருந்தான். எல்லா அசுரனுக்கும் சுயநலமும் சுய குடும்பத்தின் நலனும் தன் மக்களும் நலனும் ஓங்கியிருக்கும். அது ராவணனுக்கும் இருந்தது, சூரபத்மனுக்கு இருந்தது, அது மாதிரிதான் மகாபலிக்கும் இருந்தது. நாடு நலமாகவும் மக்கள் மகிழ்வாகவும் இருந்தனர். மற்ற உலகம் அழுதாலும் தன்னுடைய உலகை
தன்னுடைய ராஜ்யத்தையும் மக்களையும் நன்றாக கவனித்துக் கொண்டான். தன் சக்தி இன்னும் மிஞ்சி ஈரேழு உலகை மேல மிகப்பெரிய யாகங்களை செய்ய ஆரம்பித்தான். அந்த யாகம் முடிந்தால் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் தேவர்கள் எல்லாம் மகாவிஷ்ணுவிடம் போய் முறையிட்டார்கள். தர்மத்தை காக்க அவதாரம் எடுத்தார் விஷ்ணு. குள்ள வாமனனாக வாமன அவதாரம் எடுத்து ஒரு அந்தரர் வடிவிலே குடையும் கையிலே குடையும் கமண்டலமும் கொண்டு 3 அடி உருவிலே வந்து நின்றார். யாகத்தின் முழு பலன் என்பது அவன் தானம் கொடுத்து முடிவதில் தான் கிடைக்கும். ஆக யாகம் முடிந்ததும் பல அந்தணர்களுக்கு இன்னும் பல பேருக்கு தானம் கொடுத்துட்டே இருக்கிறாப்புல மகாபலி. அப்போ இந்த வாமன அவதாரம் எடுத்த குள்ளனாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு வருகின்றார். வாமனன் கடைசி வரிசையில இருக்கிறாப்புல. அதனால தானத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தானம் என்பது பலனை எதிர்பார்த்து செய்வது, தர்மம் என்பது பலனை எதிர்பார்க்காமல் செய்வது. அதனாலதான் குள்ள வாமனன் மெதுவாக வணங்கி கையேந்தி மகாபலியிடம் நிற்கின்றார். அப்போ கையில கொடுக்கறதுக்கு எதுவும் மகாபலி கையில் இல்ல. மன்னா, நானோ குள்ளன், என் கால்களோ சிறியவை, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா கையில ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு என்ன வேணுமா சொல்லுங்க, நான் அப்புறமா எங்க ஆளுகிட்ட கொடுத்து அனுப்புறேன். உன்ன எனக்கு ஒண்ணும் வேணாம். எனக்கு 6 அடி மனிதரோட எல்லாம் நின்று போட்டி போட முடியாது, ஓட முடியாது. நான் என்ன செய்வேன், எனக்கு என் காலுக்கு 3 அடி நிலம் தா, அதிலிருந்து நான் தானம் செய்வேன் என்று மருகி நிற்கின்றான். தள்ளி இருந்த சுக்கராச்சாரியாருக்கு ஒரு சந்தேகம், இவன் வாமனன் தவம் செய்ய போகின்றானா, அதுவும் இந்த நாட்டிலா அப்படின்னு சந்தேகம் வாமனனுடைய கண்கள் காட்டிய தீர்க்கமும் புன்னகைமையும் தந்திரமும் இவன் சாதாரண மனிதர் இல்ல, ஏதோ தெய்வ அம்சம்னு சுக்கராச்சாரியார் கண்டுபிடிச்சிட்டாரு. மகாபலியை இந்த தானம் கொடுக்காதேங்கிறாரு. தானம் கொடுக்கும் ஆசையில யாகம் வெல்லும் ஆசையில இருந்த மகாபலி அவரை மீறி, அதெல்லாம் முடியாது குரு, அவரை கொடுத்தான் போறேன், குருவினை மீறினால் நீ அழிவாய் என முனிவன் சாபமிட்டது. அப்பொழுது வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. கமண்டலத்திலிருந்து 3 அடி நிலம் தாரை வார்க்க கமண்டலத்தை கவிழ்க்க பார்க்கிறான். அப்பொழுது வண்டாக மாறி சுக்கராச்சாரியார் கமண்டல துளையினை அடைத்துக் கொள்கிறார். ஒரு குச்சி வைத்து அந்த வண்டை உள்ளே தள்ளி நீரை இது பண்றாப்புல வாமனன். அதனாலதான் அந்த குச்சி பட்டு அந்த வண்டுக்கு ஒரு கண்ணு போனதுனால சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண்ணும் போய்விட்டது. அவன் வாக்களிக்கும் முடியும். அந்த 3 அடி குள்ள வாமனன் 3 உலகுக்கும் அளக்கும் வகையில விஸ்வரூபமாய் எழுந்து நின்றார். ஒரு காலால் விண்ணை அளந்தார், இன்னொரு காலால் மண்ணை அளந்தார், பூமியை பூரா அளந்துட்டாரு. 3வது இடம் எங்க இருக்கிறதாப்பா, எங்க காலை வைக்கிறதுன்னு கேட்ட உடனே மகாபலிக்கு அப்பதான் புரியுது, பிரகலாதனுக்காக நரசிம்மமாக வந்த பகவான் இப்ப வாமனனாக தன்னை பலி கேட்கின்றார்னு புரிஞ்சுட்டாரு. பகவானை இந்த காலை என் தலையிலே வையுங்கள் என இடம் கொடுத்தான். அவனை பாதாளத்தில் அழுத்தும் முன் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு, நான் தரேன்னு சொல்றாரு. இந்த நாடும் மக்களும் வளமாக வாழ வேண்டும். ஆவணி மாதம் ஓணம் நட்சத்திரத்தின் போது நான் இங்கு அவர்கள் ஆனந்தமாக வாழ்வதை பார்க்க வேண்டும். அது மட்டும் எனக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருங்கள். நீங்க என்ன செஞ்சாலும் நான் அதற்கு தலை வணங்கி ஏற்றுக்கொள்கிறேன்னு தலையை குனிகின்றான். வாமன அவதாரம் எடுத்த விஷ்ணு அந்த காலை தலையிலே வைக்க பாதாள லோகத்திலே அவன் சங்கமமாகின்றான். அதனாலதான் பகவான் வாக்களித்தபடி ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்துல மக்களை பார்ப்பதற்காக அந்த மகாபலி சக்கரவர்த்தி வருகின்றார். அதனாலதான் அதை திருவோணம் அப்படின்ற பண்டிகையாக மக்கள் கொண்டாடுகின்றார்கள். அந்த அன்னைக்கு அத்தப்பூ கோலம் சொல்லுவாங்க, பெரிய கோலம். ஒவ்வொரு நாளும் ஒரு கோலம் போட்டு அது அந்த 30 நாள் கோலம் போட்டு அந்த வீதி அகலத்திற்கு அந்த கோலம் இருக்கும். அந்த மாதிரி அந்த கோலம் போட்டு அன்னைக்கு விசேஷமான பாயசம் எல்லாம் வைத்து வழிபாடு செய்வார்கள். மகாபலியினுடைய ஆணவத்தை பகவான் அடக்கிய இடத்துல தான் வாமனனுக்கு
பரசுராமர் ஒரு கோவில் கட்டினார். அந்த கோவில் தான் காட்கரையப்பன் பேர்ல கேரளாவில் இருக்கு. 108 வைணவ தலங்கள்ல 68வது வைணவ தலமாக இருக்கின்றது. திருவோணம் ஒரு காலத்தில இந்தியா முழுவதும் கொண்டாடும் பண்டிகையாயிருந்து பின்னால தென்னகத்தில் மட்டும் கொண்டாடக்கூடிய வகையில இருக்கின்றது. திருவோணத்தன்று மக்களை பார்க்க வரும் மகாபலியை எல்லோரும் வரவேற்கும் வண்ணம் எல்லார் வீட்டிலும் கோலம் போட்டு வரவேற்பார்கள். அதே மாதிரி நிறைய விழாக்கள் கொண்டாட்டம் எல்லாம் நடக்கும். ஆக இந்த திருவோணம் பண்டிகை அன்னைக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு விசேஷங்கள் நடைபெறும். இது சிவனுக்கு செய்யும் தொண்டு வீணாகாது. இந்த ஜென்மத்தில் இல்லை என்றாலும் அடுத்த ஜென்மத்தில் மகா கிரீடமாய் சிவனால் கொடுக்கப்படும். ஆக மகாபலியினுடைய வாழ்வும் வீழ்ச்சியும் ஒருவன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் சேருமிடம் சரியாக இருக்க வேண்டும். சேரக்கூடாதவுடன் சேர்ந்து அடாதனம் செய்ததால் மகாபலி அதர்மம் செய்து அழிகின்றான். அதனாலதான் திருவோண பண்டிகை இன்னைக்கு நம்ம எல்லோரிடமும் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் ஆனந்தமாகவும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். வாழ்க்கை தித்திப்பாக அமையும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.